2008 மார்ச் மாசம் பிரியங்கா காந்தி சிறையில் இருக்கிற நளினியை சந்திச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஆனா இப்ப வரைக்கும் அங்க நடந்த ஒரு 1.5 மணி நேர உரையாடல் வெளியில வராம இருந்துச்சு. ஒரு சுயசரிதை மூலமா இப்ப அது வெளிச்சத்துக்கு வந்திருக்குங்க. நளினியோட சுயசரிதை தான் அது. நேத்து ஏகலவன் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளரை தொகுத்திருக்காரு. சென்னையில மதிமுக கட்சியோட தலைவர் திரு வைகோ அவர்கள் அந்த ஒரு புத்தகத்தை வெளியிட, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அப்புறம் நளினியோட தாயார் அவங்க அந்த புத்தகத்தை வாங்கிக்கிட்டாங்க. அந்த ஒரு புத்தகத்துல முக்கியமா இந்த ஒரு விஷயம் 1.5 மணி நேரம் பக்கம் நடந்த அந்த ஒரு பேச்சுவார்த்தை அது வெளில வந்திருக்குன்னு சொல்லும். ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு சொல்லி எல்லாத்தையும் உள்ள போக சொல்லிட்டு இருந்தாங்க. நளினி அதை விவரிச்ச விதத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேங்க. அன்னைக்கு ஜெயில நான் பாட்டுக்கும் தனிமை சிறையில நான் இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வெளியில இருந்த கைதிகளை எல்லாத்தையும் உள்ள போங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பரபரப்பா இருந்தாங்க ஜெயில இருக்கிற எல்லா வார்டன்ஸுமே. எனக்கு அந்த பரபரப்பு கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. முக்கியமா என்னோட செல் பக்கம் யாரும் வர்றதுக்கு அவசியமே கிடையாது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தங்க என் செல்லுக்கு முன்னாடி சேர் போட்டு உட்கார்ந்து இருந்ததையும் அவங்க என்னையே பார்த்துட்டு இருந்ததையும் எனக்கு ரொம்ப பயத்தை கொடுத்ததுன்னு சொல்லணும். அப்புறம் அவங்க தான் சோனியா காந்தியோட பொண்ணு பிரியங்கா காந்தின்னு சொன்னாங்க. எனக்கு உடம்பெல்லாம் ஒரு செகண்ட் ஆடி போயிருச்சு. அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டோன்னு சொல்லி எங்க மேல குற்றம் சாட்டி இருக்காங்க. அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு நேரத்துல இவங்களை நான் பாக்குறேன் அப்படின்னா எந்த விதமான பயம் எனக்குள்ள இருக்குன்றத யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி அவங்களோட வார்த்தைகள் அந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்குதுங்க. 1.5 மணி நேரத்துல அப்படி என்ன பேசணும்னா, ஃபர்ஸ்ட் எதுக்காக அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு கொந்தளிப்போட தான் பிரியங்கா கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் என் பக்கத்துல இருந்த நியாயத்தையும் நான் யாருக்குமே தீங்கு நினைக்காத என்னோட குணத்தையும் அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என் கணவரை பத்தி சொன்னேன். அதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட மற்றவங்களும் அப்பாவிகள் தான் அப்படின்னு சொல்ல அவங்களோட முகம் மாறிடுச்சு. இப்ப எல்லாருமே அப்பாவின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப கோர்ட்டு கேஸ் சிபிஐ எல்லாம் என்ன பொய்யா? அப்ப இவ்வளோ வருஷமா இந்த ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கே, இதுவும் பொய்யா? இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. என்னோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது அவங்க பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவி. அவங்களோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது நான் குற்றம் செய்த ஒரு பெண். இதை தாண்டி என்னால எதையும் நிரூபிக்க முடியாது. ஆமாங்க, எல்லாமே ஜோடிப்புதாங்க, சிபிஐ அவங்க கொடுத்த சாட்சியும் ஜோடிப்புதாங்கன்னு சொன்னா அவங்க அதை ஏத்துக்கிற ஒரு மனநிலையில இல்ல. ஒரு 3/4 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் அவங்க பேசிட்டு இருந்த துணியை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுது. அவங்களுக்குள்ள நிறைய கோபம் இருந்ததை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவருக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு அப்படின்றத திரும்ப சில நேரத்துல அவங்க கேட்கவும் செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற இடத்துலயும் நான் இல்ல. இவ்வளோ விஷயமும் நடந்துருச்சு, அதுக்கு நான் காரணம்னு சொல்லி ஒத்துக்கிற நிலையிலையும் நான் இல்ல. மொத்தத்துல அவங்க கோபம் அதிகம் ஆனப்போ நான் அமைதி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நளினி அந்த ஒரு புத்தகத்துல எழுதியிருக்காங்க. சார், நரேந்திர மோடி 4000 கோடிக்கு விமானம், தனி விமானம் போயிட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு? என்னை கொல்றதுக்கு வேலை நடக்குது, என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏய், நாட்டை ஆள்ற பிரதமருக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அவர் ஆட்சியில வாழ்ற எங்களுக்கு என்னடா பாதுகாப்பு இருக்கணும்?